என்ன சுத்தி யாருமே இல்லைன்ற குறை எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. ஆனா இப்ப தெரியுதுமா, நீ போறேன்னு சொன்னதுனால. முப்பது வருஷமா சினிமால நடிக்கிறேன். ஆனா வாழ்க்கையில நடிச்சது இதுதான் முதல் தடவை. அந்த நடிப்பை விட இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமா. ஒன்னு பிரியறதுனால நான் அம்மாவா நடிக்க வந்தேன். நான் நடிச்சனா இல்ல வாழ்ந்த நானு எனக்கே தெரியலம்மா. ஆனா தாயா வாழாத இந்த தாய்க்கு நீ உண்மையிலேயே மகள் ஆயிட்ட. என்னால உன்னை மறக்க முடியாதும்மா. உன் வாழ்க்கைய பத்தி சிந்திக்க போறேன்னு சொன்னியே, ஒரு அனுபவசாலியா எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். நம்ம வாழ்க்கைய ஒரு படம் தாம்மா. அதுக்கு அந்த கடவுள் தான் டைரக்டர். அவரு உருவாக்குன கேரக்டர்ஸ் தாம்மா நாம. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் அவர் வைக்கிறதாம்மா கிளைமேக்ஸ். சில படத்துல சில கேரக்டர்ஸ நாம ரசிப்போம். அந்த படத்தை திரும்ப பார்க்கணும்னு நாம நினைப்போம். எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் நீதாம்மா. என் வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. நீயாவது சந்தோஷமா இருக்கணுமா? என் வாழ்க்கை பூரா நீ வரலனாலும் என் வாழ்க்கையில வந்தியே. நீ எனக்கு பொண்ணா பிறக்கலனாலும் கொஞ்ச நாள் எனக்கு பொண்ணா இருந்தியே. அது போதுமா? அந்த பாக்கியம் எனக்கு போதும். என்ன உங்க பொண்ணாவே நினைச்சுக்கோங்க. போதுமா? இந்த ஒரு வார்த்தையில என்ன நீ சந்தோஷப்படுத்திட்ட. எவ்வளோ பொய், எவ்வளோ பித்தலாட்டம். பேத்தின்னு சொல்லி அம்மாவும் பொண்ணும் இந்த வீட்டையே கொள்ளையடிக்க பிளான் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை, கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு. இல்லனா என்ன மோசடி நடந்திருக்குமோ. உங்க அப்பாவா இருந்தனால பேச்சோட விட்டாரு. நானா இருந்தா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து கம்பி எண்ணெய் வச்சிருப்பேன். இப்படிப்பட்ட ஃப்ராடுகளை சும்மா விடக்கூடாது. நடு ரோட்ல ஓட விட்டு கல்லால் அடிக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, பொம்பளைங்களா இருந்துகிட்டு என்ன துணிச்சல். பத்தாததுக்கு போகும்போது சின்ன திருடிக்கு பெரிய திருடி என்னமா வக்காலத்து வாங்குறா. அந்த திருடிகளை நிறுத்துடி. அவங்க திருடினா
நீயும் நானே யாரு? என்னங்க எந்த வேலையை விட்டு இல்லாம இந்த வீட்டுல உட்காந்து தண்டச்சோறு சாப்பிட்டுட்டு இருக்குமே, நாமள என்னன்னு சொல்றது? இது நம்ம வீடுங்க. எல்லா சொத்துக்கும் நம்ம தான் உரிமையானவங்க. இந்த திமிரும் தெனாவட்டும் தான் வேணாம் சுபத்ரா. இந்த வீட்டுல நாம எத்தனை பேர் இருக்கோம்? நாம எல்லாரையும் வாழ வச்ச எங்க அப்பா ஆஸ்பத்திரியில உயிர் போற நிலைமையில இருந்தபோது நம்ம யாராவது காப்பாத்த முடிஞ்சதா? எங்க அப்பா இன்னைக்கு உயிரோட இருக்காருன்னா அது காரணம் யாரு? மங்கம்மானாலதான். அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா இந்த வீட்டோட நிலைமை இன்னைக்கு தலைகீழா மாறி இருக்கும். அவ தப்பு பண்ணாலும் இல்ல ரைட் பண்ணாலும் எங்க அப்பா வாழ வச்சு நாம எல்லாரையும் சந்தோஷமா வாழ வச்சா. அந்த மங்காவை ராமுவை கட்டி வைக்க நீயும், கிருஷ்ணாவை கட்டி வைக்க பார்வதியும் எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க. ஆனா அந்த பொண்ணு எதுக்குமே மயங்கல. அப்படி இருக்கும்போது அவ எப்படி திருடியாவா? அந்த அம்மாவும் பொண்ணும் இந்த வீட்டுக்கு உதவி பண்ண வந்தாங்களே ஒழிய நீ நினைக்கிற மாதிரி கொள்ளையடிக்க வரல. அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவங்கள போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவங்கள ஓட விட்டு கல்லால் அடிக்கணும். அப்படி பார்த்தா முதல்ல அரெஸ்ட் பண்ண வேண்டியது நம்ம ராமையும் கிருஷ்ணாவையும் தான். அவங்க நடத்தின நாடகம் தான். மங்கம்மா வந்த நாள்ல இருந்து நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நடிக்க வந்த அந்த பொண்ணு என்னைக்குமே உன்ன மாதிரி பணத்துக்கோ சொத்துக்கோ பேராசப்பட்டதே இல்லை. அப்படிப்பட்ட பொண்ணை திட்டினா அந்த கடவுளை திட்டின பாவம் வந்து சேரும். இந்த வீட்டுல யார் ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்காம போனாலும் சரி, மங்கம்மா நல்லவதான நான் ஒத்துக்கிறேன். இந்த உண்மையை எங்க அப்பா முன்னாடி வந்து நேரா தைரியமா நான் சொல்றேன். அந்த பொண்ணால் நம்ம சந்தோஷப்பட்டமே ஒழிய கஷ்டப்படல, நஷ்டப்படல. கூடிய சீக்கிரம் எங்க அப்பாவும் இந்த விஷயத்தை புரிஞ்சுப்பார். நீயும் புரிஞ்சுக்கோ, அதான் உனக்கு நல்லது. வா மேகி, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? வேலை இல்லம்மா. ஓ, இன்னைக்கு உன் பிறந்த நாளுன்னு சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துட்டியா? இல்லம்மா, இனிமே நிரந்தரமா எனக்கு லீவு தான். என்ன மேகி சொல்ற? எனக்கு வேலை போயிடுச்சு. ஐயோ மேகி, வேலை போயிடுச்சா? கவலைப்படாதம்மா, வேற வேலை எப்படியாவது கிடைச்சிரும். ஏன் மேகி வேலை போயிடுச்சு? பயப்படாதம்மா, நான் ஒன்னும் தப்பு பண்ணல. என் தேவை அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, என்ன அனுப்பிட்டாங்க. ஓ, வேற குக்கு வந்துட்டாங்களா? இல்லம்மா, நான் பேத்தி இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. பேத்தியா? ஓ, உனக்கு அந்த கதை தெரியாதுல? உட்காரு. இது வரைக்கும் நான் ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ல, அந்த ஹோட்டல் ஓனர் பேரு KMR, பெரிய கோடீஸ்வரர். அவங்க பெரிய பொண்ணு கல்யாணி அந்த ஹோட்டல்லயே வேலை செஞ்ச ஒரு சர்வரை காதலிச்சாங்க. அந்த காதலை ஏத்துக்காததுனால அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே கல்யாணி அவங்க புருஷனும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட KMR ஹார்ட் அட்டாக்ல ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாரு. பேத்தி வந்தாதான் உயிர் பழிப்பாருங்கிறது அவரோட சூழ்நிலை. ஆனா பேத்தியும் வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா அவர் பேத்தியும் செத்து போயிடுச்சு. ஐயோ, இந்த விஷயம் தெரிஞ்சா KMR செத்து போயிடுவாருன்னு பயத்துல அவர் பேருனுங்க ராமகிருஷ்ணாவும் என்ன பேத்தியா நடிக்க சொன்னாங்க. நானும் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேத்தியா தான் நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் உண்மையான பேத்தி இல்லைங்கிற விஷயம் இன்னைக்கு அந்த பெரியவர் KMRக்கு தெரிஞ்சு போச்சு. என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு. எனக்கு தெரியாம இவ்ளோ கதை நடந்துருச்சா? இன்னும் நிறைய கதை நடந்திருக்குமா? அதெல்லாம் கேட்டா நீ ஷாக் ஆயிடுவேன். ஐயோ, அப்படின்னா சொல்லாதம்மா. இதுக்கே பயந்தா எப்படிமா? எனக்கு உன் அளவுக்கு தைரியம் இல்லம்மா. ஆமா, இனிமே வேலை? வேற வேலை கிடைக்குமா? கல்யாணம்? அது கூட நடந்துருமா? கிருஷ்ணன் தம்பி தானே மாப்பிள்ள? இல்லம்மா, நீ எந்த மாப்பிள்ள பாக்குறியோ அவரோட தான் கல்யாணம். ஆமா, நீங்க 2 பேரும் காதலிச்சிங்களே? அதெல்லாம் சும்மாமா, அந்த தாத்தாக்காக நடத்தின நாடகம். நாடகமா? ம். ஐயோ, நான் அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டேன். நீ பெரிய வீட்டுக்கு மருமகளா போக போறேன்னு சந்தோஷப்பட்ட மேகி. அவ்வளவு பெரிய ஆசைலாம் நமக்கு எதுக்குமா? நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படுவோம். உன்னை பத்தி நான் ரொம்ப ஆசைப்பட்ட மேகி. அதெல்லாம் இப்ப நிராசையா போயிடுச்சு. சின்ன வயசுல நீ ரொம்ப கஷ்டப்பட்ட.
கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீ நல்ல வாழ்க்கை வாழ்வேன்னு நினைச்சேன். இப்ப அது கூட நடக்காம போயிடுச்சு. அம்மா, எது நடந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான் நடந்ததுன்னு நினைச்சு சந்தோஷப்படு. நான் யாருக்காக கஷ்டப்படுறேன்? உனக்காகவும் தங்கச்சிங்களுக்காகவும் தானே. உங்களுக்காக காலம் பூரா கஷ்டப்பட நான் தயாரா இருக்கேம்மா. மேகி, உன் நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருமா. உனக்குன்னு ஒரு துணை வேணாமா? இப்ப என்ன, நான் என்ன தனியாவா இருக்கேன்? நீ இருக்க, சீதா இருக்கா, லக்கி இருக்கா, மாமா இருக்காரு. உங்களை விட வேற என்னம்மா வேணும்? சரி, பாயாசம் ஏதோ பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. இருக்குமா. கொண்டாமா, கொண்டா, பசிக்குது. நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல ஆடின போலியான நாடகம் போதும். இனஃப். போங்க, இங்க இருந்து போங்க. தாத்தா, இதான் உங்க பேத்தி. மேகி உண்மையான பேத்தி இல்லைங்கிற விஷயம் தாத்தாவுக்கு எப்படி தெரிஞ்சது? அதான்டா எனக்கு புரியல. ஒருவேளை கங்கா சொல்லிருப்பாளா? சேச்சே, அந்த அம்மா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. தாயா நடிக்க வந்தாலும் ஒரு உண்மையான தாயா எக்கச்சக்கமா இன்வால்வ் ஆயிட்டாங்க. அப்புறம் வேற யார் தான் சொல்லிருப்பா? ஒருவேளை சிவராமன் அங்கிள்? அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லடா. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளா அவர் லீவ்ல இருக்காரு. வேலைக்கும் வர்றது இல்ல. எங்க இருக்காருன்னே தெரியலடா. அப்ப வேற யாரா இருக்கும்? அதானே தெரியல. ஆனா ஒரு வகையில சந்தோஷம்டா. மேகி உண்மையான பேத்தி இல்லைன்னு தெரிஞ்சோம் தாத்தாவுக்கு ஒன்னும் ஆகல, சேஃபா இருக்காரு. அதனால நம்ம லக்கிடா. ஆமாண்டா, நானும் ரொம்ப பயந்தேன். பயந்த மாதிரி ஒன்னும் ஆகல. எல்லாம் அந்த கடவுள் செயல். சரிடா, இப்ப என்ன பண்றது? எதுக்கு? மங்கா போயிட்டா. அப்போ லவ் மேட்டர்? அது ப்ராப்ளம் இல்லடா. நான் மேகியை கன்வின்ஸ் பண்ணிடுவேன். நம்ம வீட்டுல ஒத்துக்கணுமே. அதுவும் பிரச்சனை இல்லடா. மேகி ரியல் பேத்தி இல்லன்னு தெரிஞ்சதுனால உன் கூட நடந்த நிச்சயதார்த்தம் கேன்சல். சோ உன் சைடு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் எங்க அம்மா, அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். அதனால அவங்க சைடுல இருந்து எந்த டென்ஷனும் இல்ல. தாத்தா? அவருக்கு மேகி பேத்தி இல்லைங்கிற கோபம் இருக்கும். ஆனா நான் லவ் பண்றேன்னு சொன்னா எந்த தடங்களும் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். டேய், அவருக்கு எத்தனை நாளைக்கு இந்த கோபம் இருக்கும்? நிச்சயமா ஒரு நாள் இறங்கி வருவார். அப்படி இறங்கி வரும்போது கீழே நின்று பேசிடலாம். எப்படி? ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா. இருந்தாலும் மேகிக்கு தான்டா பெரிய ப்ராப்ளம். அவளை கன்வின்ஸ் பண்றது கஷ்டம். ஆனா மேகிக்காக செஞ்சுதானே ஆகணும். மங்கா புரிஞ்சுக்கோடா, கவலைப்படாத. அந்த நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு. அவ என்ன பண்ண போறாளோ? சரி, நீ என்ன பண்ண போற? நேரா மேகி வீட்டுக்கு போய் எடுத்த உடனே மேட்டர் சொல்லாம முதல்ல அவளை கூல் பண்ணி அப்புறம் சாரி சொல்லி அதுக்கப்புறம் தான் ஐ லவ் யூ சொல்றேன். பிளான் நல்லா இருக்குடா. ஒர்க் அவுட் ஆனா இன்னும் நல்லா இருக்கும்.
என்ன சுபத்ரா யாருக்கு ஃபோன் பண்ற? என் ஃப்ரெண்டுக்கு. அடேங்கப்பா உனக்கு ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா? ஹலோ அனி, நான் சுபத்ரா பேசுறேன். ஹலோ, வாட் இஸ் சர்ப்ரைஸ்? என்ன திடீர்னு ஃபோன் பண்றீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லுங்க. அது வந்து எங்க வீட்ல மங்கம்மான்னு ஒரு பொண்ணு இருந்தால, ஆமா, உங்க மாமனாரோட பேத்தி. அவ பேத்தியே இல்லையா? வாட்? ஆமா நீ ஒரிஜினல் பேத்தி செத்துட்டாளாம். அந்த இடத்துக்கு இவளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவளும் நடிச்சிருக்கா. இவளுக்கு அம்மாவா வந்தாலே அவளும் இங்க வந்து நடிச்சிருக்கா. அப்படியா? அப்படின்னா நீங்க எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியது தானே? அட அது எதுக்கு? அவளுங்க பண்ண தப்புக்கு அவளுங்களே தண்டனை அனுபவிப்பாளுங்க. இப்ப அது இல்ல விஷயம். வேற என்ன? அந்த திருட்டு பொண்ணுக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடந்த நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆயிடுச்சு. கல்யாணமும் நடக்காது. அதுக்காக நம்ம ராமு நிக்கிதா கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க தான் சரின்னு சொல்லணும். என் பையன் ரெடியா இருக்கான். நிக்கிதா ஹலோ ஹலோ ஹலோ, என்னடா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? இது முக்கியமான கால்ரா. நானும் அதை பத்தி தான் பேசணும். எதை பத்தி? நிக்கிதாவை பத்தி. அவளுக்கு என்னடா? அவ தங்க கட்டி. அந்த தங்கம் ஏற்கனவே ஒரு வைரத்தை காதலிச்சா. யாரடா? நம்ம கிருஷ்ணாவை. கிருஷ்ணாவியா? இப்ப இல்லம்மா, 6 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க லவர்ஸ். அவங்க காதலுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். இப்ப பிரிஞ்சுட்டாங்க. ஆனா இன்னும் நிக்கிதா மட்டும் கிருஷ்ணாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? சொல்லுமா. டேய், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உன் மேல சத்தியமா. இது ஏன்டா முன்னாடியே என்கிட்ட சொல்லல? நேரம் வரலமா. இப்ப நிக்கிதா அம்மா கிட்ட என்னமா சொல்ல போற? என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு லைன் கட் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணா எங்கேஜாவே இருக்கு. ச்சே. சொல்லுங்க நீ, லைன் கட் ஆயிடுச்சு. இல்ல சுபத்ரா, உங்க சம்பந்தம் எங்க மாமனாருக்கு பிடிக்கல. அதனால எங்களுக்கும் பிடிக்கல. மன்னிச்சிருங்க. குட் பை. அண்ணி அண்ணி, ச்சே, என்னாச்சு உங்களுக்கு? இப்ப என்னடா பண்றது? மறுபடியும் நான் எந்த பொண்ணை தேடுறது? பொண்ணு இருக்காமா? பொண்ணு இருக்கா? யாரு? மங்கம்மா. ஆமாமா, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அவளுக்கும் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க கிட்டே ஒரு போன் இருக்கு. சம்பந்தம் பேசுங்கம்மா. நம்ம பிள்ளை புத்திசாலிடி. உனக்கேத்த பொண்ணதான் பார்த்திருக்கான். அதிசயமா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கான். அதை கெடுத்துறாத. ஏன் வெயிட் பண்ற? போன் பண்ணு. My name is Mangama.